வெல்கம் டு எஸ்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி சாஃப்டாகவும் அதே நேரத்தில் முறுமுறுன்னு அடை தோசை சுடுறதுன்றத நிறைய டிப்ஸோடு பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். இந்த அடை தோசையோட அளவே எப்படின்னா 1, 2, 3 இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்றைக்குமே அடை தோசையோட அளவை மறக்க மாட்டீங்க. அது என்னென்னா, ஒரு பங்கு துவரம்பருப்பு, அதாவது நீங்கள் எந்த இதில் எடுக்கிறீங்களோ, ஒரு டம்ளரோ ஏதோ, அதில் ஒரு டம்ளர் துவரம்பருப்பு போட்டிங்கன்னா 2 டம்ளர் இட்லி அரிசி, 3 டம்ளர் கடலைப்பருப்பு. இதுதான் கப்பாக இருந்தாலும் உலக்காக இருந்தாலும் எதாக இருந்தாலும் 1, 2, 3 இதுதான் இதோட கான்செப்ட்டு. அந்த மாதிரி அளவு எடுத்துகிட்டு 2 பருப்பையும் ஒன்றா கலந்து கழுவி ஊற வைக்கணும். அதே போல் அரிசியை தனியாக ஊற வைக்கணும். இப்போ உங்கள் பட்டை வத்தல் தான் காரத்துக்கு போடுவோம். இது எங்கள் காரத்துக்கு இதுக்கு நாங்கள் ஒரு 25லேருந்து 29 வரைக்கும் பட்டை வத்தல் சேர்ப்போம். உங்கள் காரத்துக்கு தகுந்து நீங்கள் பட்டை வத்தல் சேர்த்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரமாக இருந்தால் தான் ப்ராப்ளம் ஆகும். கம்மியாக சேர்த்தாலும் மாவு அரைச்ச பிறகு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, கம்மியாக இருந்துச்சுன்னா மிளகாய் பொடி கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டை வத்தலை கிரைண்டரில் வெறும் இதாக ஓட விடணும். அப்போ தான் அது கொஞ்சம் மசியும். அதுக்கப்புறம் அரிசியை போடணும். ஏன்னா அரிசி அரைய கொஞ்சம் லேட் ஆகும், பருப்பு சீக்கிரம் அரைஞ்சிரும். அரிசி இப்படி ஒரு கொரன்ற பதத்துக்கு அரைஞ்ச பிறகு நம்ம கொஞ்சம் உப்பும் அதோட கொஞ்சம் கடலைப்பருப்பு ரெண்டையும் கலந்து அதை சேர்த்து அரைக்கணும். அது நல்லா ஓரளவு உங்களுக்கு மேக்ஸிமம் சாஃப்டாக இருந்தால் அடை தோசை எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. கொஞ்சம் நைஸாக கொரன்னு இருந்தால் தான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிடிக்கும். அதனால கொஞ்சம் நாங்கள் ரொம்ப நைஸாக அரைக்க மாட்டோம். கொஞ்சம் தண்ணி இடையில கலந்துக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு தேவையான கொரப்பில் நீங்கள் அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு அதை அரைச்சிக்கிட்டு இருக்க கேப்லேயே நீங்கள் அதுக்கு தேவையான சேர்மானத்தை ரெடி பண்ணிடுங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருகப்பில்லை, சோம்பு, கொஞ்சம் பூண்டு, தேங்காய்ச்சீல் நல்லா பொடிசாக நறுக்கிடணும். நறுக்கிட்டு அதே போல் வெங்காயத்தை தாளிக்கிறதுக்கு அறுக்கிற மாதிரி அறுக்கணும். அறுத்து இது எல்லாத்தையும் கலந்துடணும். நாங்கள் இப்போ எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் நிறையா யூஸ் பண்ணுவோம். அதனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு வெங்காயமும் உங்கள் சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ கலந்து அதை மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான் ரெடி. மஞ்சத்தூள் வேணும்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே நல்லா வெந்து வந்துச்சுன்னா எல்லோயிஷாக தான் வரும். இதில் இந்த அடை தோசையை ஊற்றிட்டு தோசைக்கல் நல்லா சூடான பிறகு அடை தோசை ஊற்றிட்டு எண்ணெயை ஊற்றி மூடி வச்சு வேக விடுங்க. அப்போ தான் மேலே இருக்கிற பகுதி நல்லா வேகும். உங்களுக்கு பரட்டி போடவும் ஈஸியாக இருக்கும், நல்லாவும் வெந்திருக்கும். அப்படி மூடி வைக்காமல் வேக வச்சிங்கன்னா பரட்டி போடுறதுக்கு ரொம்ப நேரமாகும். ஆனால் இதுக்கு கொஞ்சம் பொறுமை முக்கியம். அதுதான் இதில் ரொம்ப பெரிய கான்செப்டே. அதை நல்லா பரட்டி போட்டு மொறுன்னு எடுத்திங்கன்னா அடை தோசை ரெடி. இதுக்கு தேங்காய் சட்னி எங்கள் வீட்டில் ஜீனியை வச்சு சாப்பிடுவோம். கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.